சென்னை 1 ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பகுதி. புனித ஜார்ஜ் கோட்டைக்கு அப்படியே வடக்கு பகுதியில் இருக்கிற அந்த ஜார்ஜ் டவுன். புனித ஜார்ஜ் கோட்டை வந்த உடனே அங்கே இருக்கிற வெள்ளையர்கள் எல்லாருக்கும் பல சேவைகள் புரியறதுக்காக மக்கள், இந்திய மக்கள் எல்லாம் முதல்ல வந்து தங்கின பகுதி தான் அந்த ஜார்ஜ் டவுன். அதோடைய பழைய பெயர் வந்து கருப்பர்கள் பட்டணம். ஏன்னா வெள்ளையர்களை பார்க்குறச்சே நம்ம எல்லாரும் கருப்பு தான், அதனால கருப்பர்கள் பட்டணம். 1905 வருடம் அப்போது இளவரசராக, அதற்கு பிறகு 5ஆம் ஜார்ஜ் மன்னராக ஆனவர் சென்னைக்கு வந்த பொழுது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து அந்த இடத்துக்கு பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அது ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற பேரில் வந்தது. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சந்துகள், பல கோவில்கள், சர்ச்சுகள், பல மொழிகள் எல்லாம். இந்த சென்னைங்கிற நகரம் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அங்கே போனோன்னாலே புரிஞ்சுக்கலாம். சென்னை 2 புனித ஜார்ஜ் கோட்டையிலேருந்து வெளியில் வந்து தெற்கு புறமாக நடந்து போனோன்னா மவுண்ட் ரோடு வரும். தீவுத்திடலில் ஆரம்பித்து ஸ்பென்சர் ஜங்ஷன் வரைக்கும் வர இடம் தான் சென்னை 2. அந்த காலத்தில் பல கிராமங்கள் இந்த பகுதியில் இருந்தது. அதெல்லாம் இப்போ சென்னையோட பகுதிகளாக மாறிவிட்டது. உதாரணத்துக்கு கோமலீஸ்வரன் பேட்டை, புதுப்பேட்டை, சிந்தாதிரிப்பேட்டை, நரசிங்கபுரம், இதெல்லாம். இந்த நரசிங்கபுரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு இப்போ புது பேர் என்ன தெரியுமா? ரிச்சி ஸ்ட்ரீட். அதுதான் அந்த எலக்ட்ரானிக்ஸ் மார்க்கெட்லாம் இருக்கே, அந்த இடம் தான். அது ஒரு கிராமமாக இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் நம்ப முடியுமா? இந்த சென்னை இப்போது ஒரு ஆட்டோமோட்டிவ் ஹப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வண்டிகளுக்கெல்லாம். அது ஆரம்பித்ததே இந்த மவுண்ட் ரோட்டில் தான். சிம்சன் அண்ட் கம்பெனி, அடிசன் அண்ட் கம்பெனி எல்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது. அதே போல் இந்தியாவிலேயே மிக பழமையான புத்தக கடை ஹிகின் பாத்தம்ஸ், அதுவும் இங்கே தான் இருக்குது. கடிகாரத்துக்கு ரொம்ப ஃபேமஸான கம்பெனி பிஆர் அண்ட் சன்ஸ், அதுவும் இந்த இடத்துல தான் இருக்குது. எல்ஐசி கட்டடம், சென்னையோடைய முதல் அடுக்குமாடி கட்டடம், அதுவும் சென்னை 2ல் தான் இருக்குது. சென்னை 3 பூங்கா நகர், பார்க் டவுன் அப்படிங்கிற பேர். இந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் 116 ஏக்கரில் ஒரு பெரிய பூங்கா அந்த இடத்துல பீப்புள்ஸ் பார்க் அப்படிங்கிற பேரில் இருந்திருக்கு. இப்போ அந்த பூங்கா எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அது இருந்த இடத்துல தான் இப்போ பல கட்டடங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன், தென்னிந்திய ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ், மூர் மார்க்கெட் இருந்து இப்போ வந்து சபர்பன் ரயில்வே டெர்மினல், விக்டோரியா பப்ளிக் ஹால், ரிப்பன் பில்டிங், இது எல்லாம். அதே மாதிரி கார்ப்பரேஷனோட ஸ்டேடியம், இப்போ அதுக்கு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் அப்படின்னு பேர். இந்த ஸ்டேடியம் எல்லாம் இருந்த இடம் தான் ஒரு காலத்தில் பூங்காவாக இருந்ததுனால அதுக்கு பூங்கா நகர். இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நிறைய ஜன நெரிசல் இருக்கும், ஆனால் மிக அழகாக பழைய பழைய கட்டடங்கள்லாமும் இருக்குது. ஒரு முறை அதில் நடந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா சென்னையோட வரலாறையே நீங்கள் அங்கே பார்த்துடலாம். சென்னை 4 மயிலை, மிக பழைய பகுதிகளில் இதுவும் ஒன்று. நம்ம எல்லாருக்கும் மயிலை அப்படின்னாலே கபாலி கோவில் தான் நினைவுக்கு வரும். அந்த கபாலி கோவிலோட வரலாறு 5வது 6வது நூற்றாண்டுலேருந்து நமக்கு தெரியும். ஆனால் முதல்ல அந்த கோவில் சமுத்திரக்கரையில் இருந்து எப்போ உள்ளே வந்தது அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரிய வரதில்லை. சமுத்திரக்கரையில் இருக்கிறது புனித தோமையருடைய சர்ச், செயின்ட் தாமஸ் பேசிலிக்கா, கிறிஸ்துவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான இடம். அதே போல் லஸ்ஸில் இருக்கிற இடம் லஸ் சர்ச், புனித மேரி மாதா சர்ச், அதுவும் 16வது நூற்றாண்டுலேருந்து இருக்குது. ஒரு காலத்தில் மயிலைங்கிறது வக்கீல்களுக்கு தான் பிரபலம். எல்லா பெரிய பெரிய வக்கீல்களும் மயிலாப்பூரில் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த வீடெல்லாம் எங்கே இருந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு மிக அழகான பூங்கா, அதுதான் நம்மளுடைய நாகேஸ்வர ராவ் பூங்கா. மயிலைங்கிறது கர்நாடக இசை, பரதநாட்டியம், இது எல்லாத்துக்குமே ஒரு பிரபலமான பகுதி. திருவல்லிக்கேணி சென்னை 5, இதுக்கு நடுநாயகமாக இருக்கிறது தான் பார்த்தசாரதி சுவாமி கோவில், ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஒரு திவ்ய தேசம். அதே போல் இந்த இடத்துல சேப்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. நமக்கு சேப்பாக்னாலே உடனே நமக்கு கிரிக்கெட் நினைவு தான் வரும். சேப்பாக் ஸ்டேடியம், இப்போ எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தான் நினைவுக்கு வரும். ஆனால் சேப்பாக்ங்கிறது ஒரு காலத்தில் ஆர்காட் நவாபோட வீடு இருந்த இடம். அந்த சேப்பாக் அரண்மனை இப்போ கூட அங்கே இருக்குது, சமுத்திரக்கரை ஓரமாக. சமுத்திரம்னாலே நமக்கு மெரினா பீச் தானே நினைவுக்கு வரும். மெரினா பீச்சும் திருவல்லிக்கேணியில் இருக்கிற ஒரு பகுதி தான் சென்னை 5. அதே போல் இந்த பீச் கரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பழமையான கட்டடங்கள், அதில் சென்னை பல்கலைக்கழகம், பிரசிடென்சி காலேஜ், இது எல்லாமே அங்கே தான் இருக்குது. இந்த திருவல்லிக்கேணிக்கு உள்ளே போனீங்கன்னா குறுகிய சந்து, பல பல வீடுகள், இது எல்லாத்துக்கும் நடுவில் கஸ்தூர்பா காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு காலத்தில் விக்டோரியா காஸ்ட் அண்ட் கோஷா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிற பேரில் ஒரு பெரிய பேர் வாய்ந்த ஒரு ஆஸ்பத்திரி. சென்னை 6 மவுண்ட் ரோட்டில் ஆரம்பித்து கூவம் நதி வழியாக எக்மோர் ஓரம் வரை செல்லும் ஒரு பகுதி. சென்னை 6னாலே நமக்கு முதல்ல காதர் நவாஸ்கான் ரோட், அந்த ரட்லண்ட் கேட், அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய பெரிய வீடுகள்,
அதை தவிர அங்கே இருக்கிற பல ஸ்பெஷல் ஹோட்டல்ஸ், ஷாப்பிங் ஏரியா, டவுன் டவுன் அப்படின்னு சென்னையை பற்றி சொன்னோன்னா இந்த ஒரு பகுதியை பற்றி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இதை தவிர இந்த சென்னை 6ல் இருக்கிறது அப்போலோ ஹாஸ்பிட்டல். தனியார் துறையாலையும் முதல்ல ஒரு ஆஸ்பத்திரி நடத்த முடியும்னு இந்தியாவுக்கே காமித்த அந்த ஆஸ்பத்திரி. அதே போல் சமூக நலனுக்காக ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது கண்ணுக்காக அப்படின்னா சங்கர் நேத்ராலயா, அதுவும் இந்த சென்னை 6 தான். சென்னை 6ல் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ரோடு. இதுக்கு எப்படி பேர் வந்தது? 19வது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. அது இப்போ எங்கே இருந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த இடத்துல தான் அந்த காலேஜ் இருந்தது. அதே போல் சென்னையோடைய முதல் மெட்ரோலாஜிக்கல் ஆஃபீஸ், விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இது எல்லாமே இருக்கிற இடம் அந்த காலேஜ் ரோடு. இதுதான் சென்னை 6. சென்னை 7 ஒரு காலத்தில் ஒரு குளம், அதை சுற்றி இருந்த நிறைய வேப்ப மரங்கள், அதனால் அந்த இடத்துக்கு வேப்பேரி அப்படின்னு பெயர் வந்தது. 18வது நூற்றாண்டில் கோஜா பெட்ரஸ் உஸ்கன் அப்படிங்கிற ஒரு பணக்கார ஆர்மீனிய வியாபாரி அந்த ஏரியை விலைக்கு வாங்கி அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மாதா கோவிலை கட்டினார். அதை பிறகு ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு செயின்ட் மேத்தயாஸ் சர்ச் அப்படின்னு பெயர் வைத்தாங்க. அந்த மாதா கோவில் இன்னும் அந்த இடத்துல இருக்குது. இந்த மாதா கோவிலை சுற்றி மிக பழமையான கிறித்துவ பள்ளிக்கூடங்கள், அதே போல் தென்னிந்தியாவில் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட பிரசுராலயம், கிறிஸ்டியன் லிட்ரேச்சர் சொசைட்டி பிரஸ், 1761வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரஸ் இன்னும் அந்த கட்டடம் வேப்பேரியில் தான் இருக்குது. இந்த வேப்பேரிக்கு பக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியமேட் அப்படிங்கிற பகுதி தோல் பொருள், அதாவது லெதர் குட்ஸுக்காக மிக பிரபலமான ஒரு இடம். இந்த இடத்துக்கு நடுவில், இந்த பெரியமேட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய மசூதி தான் சென்னையோடைய மிக பிரபலமான பெரியமேட் மாஸ்க். சென்னை 8 4000 வருடங்களாக மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிற மிக பழமையான ஒரு பகுதி. இரும்பு காலத்திலேருந்து இருந்து சங்க காலத்தில் குறும்பர்களுக்கு ஒரு கோட்டமாக இருந்த எழுமூர், அதுதான் இப்போ எக்மோர். ஆங்கிலேயர்களுக்கு முதல்ல 17வது நூற்றாண்டில் ஆர்காட் நவாப் கொடுத்த கிராமங்களில் இதுவும் ஒன்று. இந்த எக்மோரில் உலகத்திலேயே மிக பழமையான கண் ஆஸ்பத்திரிகளில் 2வது ஸ்தானம் வகிக்கிற ஆப்தல்மலாஜிக்கல் இன்ஸ்டிடியூட், அரசு கண் மருத்துவமனை, அதுவும் இங்கே தான் இருக்குது. அதே போல் போலீஸ் கமிஷனர்ஸ் ஆஃபீஸ் ரோடில் ஒரு 200 வருடங்களுக்கு போலீஸ் கமிஷனருடைய அலுவலகம் இருந்தது. அது இப்போ வெப்பேரிக்கு மாற்றிவிட்டது. அந்த இடத்துல தான் இப்போ ஒரு போலீஸ் மியூசியம் இருக்குது. அதே போல் இந்த எக்மோரில் நமக்கு எக்மோர்னு சொன்னாலே முதல்ல நினைவுக்கு வருது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தான். அதற்கு பக்கத்திலேயே அரசு கவின்கலை கல்லூரி 1855வது வருடத்திலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு பக்கத்திலேயே செயின்ட் ஆண்ட்ரூஸ் கர்க் 1817வது வருடம் கட்டப்பட்டது. எழுமூர் எக்மோர் மிக பழமையான ஒரு பகுதி. சென்னை 9 நீங்கள் நம்ப மாட்டீங்க, புனித ஜார்ஜ் கோட்டைக்கு தனியாக ஒரு பின்கோடு உண்டு. அதுதான் சென்னை 9. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்கள் முதல்ல வந்து இருக்க ஆரம்பித்த இடம். இந்தியாவிலேயே அவங்களுக்கு சொந்தமாக இருந்த முதல் இடம் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான். சுமார் 100 ஏக்கர் பரப்பில் கட்டப்பட்ட அந்த கோட்டை, இதற்குள்ளே தான் தமிழ்நாடு சட்டசபை, மந்திரி அவை எல்லாம் உட்கார்ற இடம். அதே போல் நம்மளுடைய தலைமைச் செயலகமும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே மிக பார்க்க வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா செயின்ட் மேரிஸ் மாதா கோவில். ஆங்கிலேயர்களால் ஏஷியா கண்டத்திலேயே கட்டப்பட்ட முதல் மாதா கோவில் அதுதான். 1678வது வருடம் கட்டப்பட்ட அந்த மாதா கோவில். சென்னையுடைய முதல் ஆஸ்பத்திரி, அதாவது ஜெனரல் ஆஸ்பத்திரி ஆரம்பித்த இடமும் இதுதான். இந்திய இராணுவம் ஆரம்பித்த இடமும் இந்த புனித ஜார்ஜ் கோட்டை தான். இங்கே பார்க்க வேண்டியது, இங்கே ஒரு அருங்காட்சியகமும் இருக்குது. அதை நீங்கள் அங்கே போனீங்கன்னா பார்க்காம வரவே கூடாது. கீழ்பாக், சென்னை 10. இந்த இடத்தை பற்றி நினைத்தாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வருவது மனநிலை மருத்துவமனை. 228 வருடங்களாக ஒரே இடத்திலிருந்து செயல்பட்டு கொண்டு வரும் அந்த மருத்துவமனை. அதே போல் கீழ்பாக் வாட்டர் ஒர்க்ஸ், சென்னை நகரத்துக்கே தண்ணீர் சப்ளை செய்யும் அந்த தண்ணீர் வசதி 1914வது வருடம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஃபெசிலிட்டி. ஒரு காலத்தில் கீழ்பாக்னாலே பிரம்மாண்டமான தோட்டங்கள், அதுக்கு நடுவில் பெரிய பெரிய பங்களாக்கள், அதோட ஒரு வீட்டுக்கும் ஒரு தனி பெயர், பால்ஃபர் ஹவுஸ், ஃப்ளவர்ஸ் ஹவுஸ், த்லான் ஸ்டிஃபான், மனோஹர், அஜ்மேர், இந்த மாதிரிலாம் தான் இருக்கும். இப்போ பெரும்பாலும் ஒரு வீடும் கிடையாது, எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரிட் பில்டிங். இந்த கீழ்பாக்கில் இருக்கிறது கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், 1950களில் ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல் ஒரு காலத்தில் இந்த கீழ்பாக்கில் இருந்த பெரிய பெரிய தோட்டங்களில் சினிமா ஸ்டூடியோஸும் இருந்தது. இப்போ இருக்கிற பவன்ஸ் ராஜாஜி வித்யாசிரமே ஒரு காலத்தில் ஒரு ஸ்டூடியோவாக தான் இருந்தது. சென்னை 11 பெரம்பூர், மிக பழமையான பகுதி. 1742வது வருடம் ஆர்காட் நவாபால கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிராமம். 1858வது வருடம் முதலில் இங்கே ரயில்வேயோட ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் வந்த பிறகு இங்கே ஆங்கிலோ இந்தியன் சமூகம் மிக அதிக அளவில் வசிக்க ஆரம்பித்தது.
அவங்களுடைய வழிபாடுக்காக கட்டப்பட்ட ஒரு சிறிய சர்ச் தான் நாளடைவில் அவர் லேடி ஆஃப் த லூட்ஸ் சர்ச் இப்ப பெரம்பூர்ல மிகப்பெரிய ஒரு மாதா கோவிலாக இருந்து கொண்டு வருகிறது. அதே போல இங்க பெரம்பூர் மார்க்கெட்ல ஒரு சிறிய கோவில், அதுதான் லட்சுமி அம்மன் கோவில். இங்க இருக்கிற 2 பெரிய கல்விக்கூடங்கள், ஒன்னு வந்து தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவல கண்ணன் செட்டி ஹைஸ்கூல், இன்னொன்னு ஜமாலியா காலேஜ். இந்த ரயில்வே சமூகம் இங்க வசித்ததுனால இங்க வந்தது பெரம்பூர் ரயில்வே ஹாஸ்பிட்டல். அந்த ரயில்வே ஹாஸ்பிட்டல் மிக பிரபலமான ஒரு மருத்துவமனையாக மாறி 1970களில் முதல்ல இந்தியாவிலேயே இருதய நோய்க்கு சிகிச்சை செய்யப்பட்ட இடம். நாளடைவில் 1950களில் இங்க வந்ததுதான் பெரம்பூர் ஒர்க் ஷாப்ஸ், இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, பெரம்பூர் லோகோ ஒர்க்ஸ், இந்த மாதிரி சில ஃபேக்டரிஸ் எல்லாம். இதற்கு அருகாமையிலேயே 1949வது ஆண்டு வந்தது அமால்கமேஷன்ஸ் கம்பெனியோடைய தொழிற்பேட்டை. அங்கதான் அந்த கம்பெனியோடைய எல்லா நிறுவனங்களுக்கும் இப்பவும் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு. சென்னை 12, பட்டாளம், புளியந்தோப்பு அப்படின்னு 2 பகுதிகள். இந்த பட்டாளம்ங்கிற பெயர் எதுக்கு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 17வது 18வது நூற்றாண்டுல எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனியோடைய ராணுவத்துக்கு இந்த இடம் ஒரு மையமாகவே இருந்தது. அதனால தான் இப்ப கூட அங்க பெரம்பூர் பேரக்ஸ் ரோட், பேப்பர் மில்ஸ் ரோட், பவுடர் மில்ஸ் ரோட் அப்படிங்கிற பேரெல்லாம் பார்க்கலாம். அதே போல பிரிக் ஹில் ரோட் அப்படின்னு ஒரு பகுதி. செங்கற்சூளை எல்லாம் இந்த ஏரியால நிறைய இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு பேர். இப்போ ஒரு செங்கற்சூளை கூட அந்த பகுதியில நம்மளால பார்க்க முடியாது. அருகாமையிலேயே இருக்கிற அந்த புளியந்தோப்புல 19வது நூற்றாண்டுல பின்னி மில்ஸ் வந்தது. பக்கிங்கம் மில், கர்நாடிக் மில் அப்படின்னு 2 பெரிய ஆட்டோமேட்டிக் லூம்ஸ் வச்ச பெரிய 2 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். மொத்தம் 25,000 பேர்கள் வேலை செய்த இடம். அதனால அங்க இருந்த அந்த தொழிலாளிகளுக்கெல்லாம் சமூகமாக முதல்ல இந்தியாவிலேயே வந்த லேபர் யூனியன், மெட்ராஸ் லேபர் யூனியன் 1930களில் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த யூனியனை நினைவு கூறுவதற்காக தான் இப்ப கூட இருக்கிறது அந்த பட்டாளம்ல ஒரு கிளாக் டவர். இந்த தொழிலாளிகள்லாம் சினிமா பார்க்கறதுக்காக கட்டப்பட்ட 2 தியேட்டர், ஒன்னு லட்சுமி தியேட்டர், இன்னொன்னு சரஸ்வதி தியேட்டர். இந்த 2ல ஏதோ ஒண்ணுதான் இப்ப எஞ்சி இருக்கிறது. அது எதுங்கிறது எனக்கு பேர் மறந்து போய்விட்டது. ஆனா பின்னி மேல் இருந்த இடமே இப்ப தெரியாத மாதிரி மாறிவிட்டது. இந்த ஏரியால தான் ஜெனரல் காலின்ஸ் ரோடு அப்படிங்கிற இடத்துல லட்சுமிகாந்தனுடைய கொலையும் நடந்தது. சென்னை 13, ராயபுரம் 1742வது ஆண்டு முதல்ல ஆங்கிலேயர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிராமம். 1820களில் துறைமுகத்தில் வேலை ஆரம்பிக்கப்பட்ட உடனே அந்த பகுதியில் இருந்த மீனவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து வசிக்க இடம் கொடுக்கப்பட்டது. அவங்க உடனே இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டினாங்க. அதுதான் இப்போ அங்கே இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச். இந்த சர்ச்சை மையமாக கொண்டு வளர்ந்த அந்த பகுதி தான் ராயபுரம். 1856வது வருடம் தென்னிந்தியாவுடைய முதல் ரயில்வே ஸ்டேஷன் ராயபுரம் ரயில்வே டெர்மினஸ் இந்த இடத்துக்கு வந்தது. அதனால அதை மையமாக கொண்டு வளர்ந்தது தான் அங்கே இருந்த ஆங்கிலோ இந்தியன் சமூகம். அவங்களுக்கே உரிமையான பல சர்ச்சும் அதே மாதிரி பல பள்ளிக்கூடங்களும் இங்கே வந்தன. உதாரணத்துக்கு நார்த்விக், கெவின், செயின்ட் ஆன்ஸ் இப்படியெல்லாம். அதே போல இதற்கு அருகாமையிலே இருக்கிறது தான் காசிமேடு அப்படிங்கிற ஒரு மீனவர்களுடைய கிராமம். இப்போ கூட காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் அப்படிங்கிறது காலை வேளையில பார்க்க வேண்டிய ஒரு பகுதி. சென்னை 14, ராயப்பேட்டா. இந்த பெயர் சொன்னோடனே ராயப்பேட்டா மருத்துவமனை தான் ஞாபகத்துக்கு வரும். ராயப்பேட்டால ஒரு காலத்துல பல சிற்றரசர்கள், ஜமீன்தார்கள் எல்லாரும் இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஆர்காட் நவாப் இருக்கிற அமீர் மஹால் இன்னும் ராயப்பேட்டால தான் இருக்கிறது. அதே போல ராமநாதபுரம் ராஜா இருந்த உட்லண்ட்ஸ் அப்படிங்கிற அரண்மனை இருந்த அந்த இடத்துல தான் வந்தது உட்லண்ட்ஸ் தியேட்டர், உட்லண்ட்ஸ் ஹோட்டல். இந்தியா பூரா பிரபலமாக இருக்கிற அந்த உட்லண்ட்ஸ் ஹோட்டல் செயின் ஆரம்பிக்கப்பட்ட இடம் இதுதான். வெங்கடகிரி அரசர் இருந்த அரண்மனையில தான், அந்த இடத்துல தான் இப்போ சத்தியம் சினிமா இருக்கு. இந்த இடத்துலயே நிறைய சினிமா தியேட்டர்ஸ் உண்டு ஒரு காலத்துல. மிட்லண்ட், மெலடி, பைலட் இப்படி எல்லாம். அதே போல பல சினிமா நட்சத்திரங்கள் வாழ்ந்த இடமும் இதுதான். உதாரணத்துக்கு எஸ்வி சஹஸ்ரநாமம், சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன் இப்படி எல்லாம். அதே போல பல பாடகர்களும் இந்த இடத்துல இருந்தாங்க. மியூசிக் அகாடமியே இங்கே தானே இருக்கு சென்னை 14ல. இந்த சென்னை 14ல பல பள்ளிக்கூடங்கள் உண்டு. இஸ்லாமியர்களுக்காக கட்டப்பட்ட கவர்மெண்ட் ஹோபார்ட் ஸ்கூல் மிக பழமையானது. அதே போல வெஸ்லேயன் காலேஜ், வெஸ்லேயன் ஸ்கூல், மெஸ்டன் காலேஜ் இப்படி எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கும் பல பள்ளிக்கூடங்கள் இந்த இடத்துல உண்டு. இந்த ராயப்பேட்டாவோட ஒரு பகுதியில மெட்ராஸ் கிளப் பல வருடங்களுக்கு இருந்தது. அது இருந்த இடத்துல தான் பிறகு இந்தியன் எக்ஸ்பிரஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அந்த இடத்துக்கு எக்ஸ்பிரஸ் எஸ்டேட் அப்படிங்கிற பெயர் கொடுத்தது. சென்னை 15, சைதாப்பேட்டை. 18வது நூற்றாண்டுல நவாப் முகமது சையதால ஆரம்பிக்கப்பட்ட நெசவாளர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிராமம். அதனாலதான் அவருடைய பெயர்லேயே இதுக்கு சைதாப்பேட் அப்படிங்கிற பெயரும் வந்தது. இப்ப கூட அந்த இடத்துல பல பகுதிகளில் நெசவாளர்களுக்கே உரிமையான சில சலவைக்கார தெரு இந்த மாதிரி பெயரெல்லாம் நீங்க அந்த இடத்துல போய் பார்க்கலாம். மிக பழமையான கோவில் காரணீஸ்வரர் கோவில் இங்கே இருக்கிறது. இந்த சைதாப்பேட்டை செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு தலைநகரமாக இருந்தது பல வருடங்களுக்கு. அப்போ ஆங்கிலேய கலெக்டர்கள்லாம் இருந்தவங்களுடைய பெயர்ல இப்ப கூட சைதாப்பேட்டையில சில தெருவெல்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு டாட் ஹண்டர் நகர், அதே போல ஃபேன் பெட் அப்படிங்கிறது தான் இப்ப வந்து பான் பெட் அப்படிங்கிற பெயர்ல இருக்கிறது. இந்த சைதாப்பேட்டை 1949வது வருடம் சென்னையுடைய ஒரு பகுதியாக மாறிவிட்டது. இங்க நீர்வளம் மிக அதிகமாக இருந்ததுனாலதான் முதல்ல இங்க அரசாங்கம் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் பொட்டானிக்கல் கார்டன் ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இங்கே ஒரு கவர்மெண்ட் பண்ணையும் இருந்தது. அதுலதான் முதல்ல மெட்ராஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ கோயம்புத்தூர்ல செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, இந்தியாவிலேயே முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அதுதான். இந்த சைதாப்பேட்டையில அடையாறு தாண்டி போற ஒரு பெரிய பாலம், அது மறைமலை அடிகள் பாலம்.
முதல்ல 1726 வருடம் கட்டப்பட்டு அப்போ அதற்கு பெயர் மார்மலாங் பிரிட்ஜ். சென்னை 16 இதுக்கு 3 பகுதி. முதல் பரங்கிமலை அப்படிங்கிற செயின்ட் தாமஸ் மவுண்ட். இயேசு கிறிஸ்துவோட சீடர்கள்ல ஒருவரான செயின்ட் தாமஸ் இங்கு வந்து இந்த இடத்துல இருந்து மத பிரச்சாரம் செய்ததாக ஒரு ஐதீகம். அவருடைய ஞாபகார்த்தமாக இந்த மலைக்கு, இந்த குன்றுக்கு மேல ஒரு சர்ச். போர்த்துகீயர்கள் இங்க 16வது நூற்றாண்டுக்கு வந்த பிறகு இந்த இடத்துக்கு பரங்கிமலை அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. ஏன்னா உருதுல ஃபிரிங்கி அப்படிங்கிறவ வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, அதுலேருந்து வந்ததுதான் பரங்கிமலை. அடுத்தது மீனம்பாக்கம், இந்தியாவுடைய முதல் சிவிலியன் ஏர்போர்ட். 1948வது வருடம் கட்டப்பட்டது. இப்போ இருக்கிற ஏர்போர்ட் அங்கே இல்லை, இப்போ இருக்கிறது திருசூலம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இந்த பழைய ஏர்போர்ட் இப்போ சென்னை ஏர்போர்ட்டுடைய கார்கோ டெர்மினல். இதற்கு பக்கத்தில் கவுல் பஜார். ஆங்கிலேயர்கள் காலத்தில் இராணுவ படை இங்கே இருந்ததுனால அவங்களுக்கு பொருட்கள் எல்லாம் விற்கிற அங்காடிக்கு கவுல் பஜார் அப்படின்னு பெயர். சென்னை 17 டி நகர். 1917வது ஆண்டு வரையில் இது 77 ஏக்கர் பரப்புள்ள ஒரு ஏரி, லாங் டேங்க் ஆஃப் மயிலாப்பூர். அதை நிரப்பி அந்த இடத்துல கட்டப்பட்டது தான் மாம்பலம் அண்ட் நியூ டவுன் பிளானிங் ஸ்கீம். அந்த காலத்தில் பதவியில் இருந்த ஜஸ்டிஸ் கட்சி தலைவர்கள் பேர்ல தான் முக்காவாசி தெருக்களுக்கும் இந்த ஏரியாவில் பேர் உண்டு. ஒரு காலத்தில் வெறும் வீடுகளாக இருந்த இந்த டி நகர் இப்போ இவ்வளவு பெரிய ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக மாறும் அப்படிங்கிறது யாரு நம்பியிருப்பாங்க? இதுக்கு நடுவில் பல ஸ்கூல்ஸ் உண்டு. உதாரணத்துக்கு ஹோலி ஏஞ்சல்ஸ், ராமகிருஷ்ணா மிஷன், சாரதா வித்யாலயா, இப்படியெல்லாம். அதே போல சினிமா தியேட்டரும் ஒரு காலத்துல, ஏன் இந்த டி நகர்ல நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அதே போல தெலுங்கு பேசுறவங்களும் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அப்போ கட்டப்பட்டதுதான் ராஜ்குமாரி தியேட்டர், நாகேஷ் தியேட்டர். அதெல்லாம் இப்போ எங்க இருக்குன்னே தெரியாது. டி நகர் அப்படின்னு இப்ப சொன்னாலே ரங்கநாதன் தெருவும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கடைகள் தான். சென்னை 18 ஆழ்வார்பேட்டை, வெள்ளாள தேனாம்பேட்டை, வன்னிய தேனாம்பேட்டை, பீமண்ணப்பேட்டை அப்படிங்கிற 4 கிராமத்தால ஆன ஒரு பகுதி. ஒரு காலத்துல கிழக்கிந்திய அதிகாரிகளுடைய பெரிய பெரிய தோட்ட வீடுகள் எல்லாம் இங்க இருந்தது. அவங்களுடைய பேர் இப்ப கூட உதாரணத்துக்கு எல்டாம்ஸ் ரோட், மரேஸ் கேட் ரோடெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். பிற்காலத்தில் இதெல்லாம் சினிமா ஸ்டூடியோவாக மாறி வீனஸ் ஸ்டூடியோஸ், சோபனாச்சலா ஸ்டூடியோஸ், வேல் ஸ்டூடியோஸ் அப்படின்லாம் இங்கே இருந்தது. ஒரு காலத்தில் பிரபல வக்கீல்களும் உத்தியோகஸ்தர்களும் சினிமா நட்சத்திரங்களும் இங்கே இருந்ததுனால அவங்களுடைய பேரெல்லாமும் இங்கே பார்க்கலாம். சிபி ராமசுவாமி ஐயர் ரோட், பாஷ்யர் பஷீர் அஹமது ரோடு, இப்படியெல்லாம். ஹிந்து குடும்பத்துக்கு சொந்தமாக ஒரு பெரிய தோட்டம் இந்த இடத்துல இருந்தது, ஃபார்ம் ஹவுஸ் எஸ்டேட் அப்படின்னு பெயர். அதோடைய விருந்தினர் மாளிகையில தான் மகாத்மா காந்தி வந்து தங்கிய போது அவருக்கு ஒத்துழாமை அப்படிங்கிற ஐடியா முதல்ல தோன்றியது. அந்த இடம் தான் இப்ப வந்து ஃபார்ச்சூன் ஹோட்டலாக இருக்கிறது. இதே போல பேய்களெல்லாம் உலாவர டிமாண்டே காலனியும் இதே இடத்துல தான் இருக்கிறது. சென்னை 19 திருவொற்றியூர், தொண்டை மண்டலத்திலேயே மிக பழமையான ஒரு பகுதி. சோழர்கள் காலத்துல வருமான வரியிலிருந்து அகற்றி வைக்கப்பட்டதுனால ஒற்றி வைக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனால ஒற்றியூர் அப்படின்னு பெயர் வந்தது. இந்த ஊருக்கு மையமாக இருக்கிறது தான் படம்பக்கநாதர் கோவில், மிக புராதனமான ஒரு சிவன் கோவில், பாடல் பெற்ற ஸ்தலம். இதற்கு அருகே இருக்கிறது தான் பட்டினத்தாருடைய சமாதி. இந்த திருவொற்றியூருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பகுதி காலடிப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடம். இதோடைய முதல் பெயர் காலெட்ஸ்பெட். ஆங்கிலேயர்களால நெசவாளர்களுக்காக ஜோசப் காலெட் அப்படிங்கிற கவர்னருடைய பெயர்ல வைக்கப்பட்ட ஒரு ஊர். அதை இப்போ காலடிப்பேட்டை அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இதுக்கு நடுவில் கல்யாண வரதராஜ சுவாமிக்கு ஒரு கோவில் இருக்கு. சென்னையுடைய தொழிற்சாலைகள், தொழிற்பேட்டைகள்ல முதல்ல முருகப்பா நிறுவனமும் கேசிபியும் இந்த இடத்துல தான் அவங்களோட தொழிற்பேட்டையெல்லாம் அந்த காலத்துல ஆரம்பித்தாங்க. சென்னை 20 அடையார். 1948வது வருடத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல கிழக்கு புறம் இருந்தது பிரம்மகான சபை, அதாவது தியோசாபிக்கல் சொசைட்டி. மேற்கு பக்கம் 150 ஏக்கர் பரப்புல சர்ச்சோட ஒரு நிலம். அந்த நிலத்தை சென்னை மாநகராட்சி வாங்கி அந்த இடத்துல காந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு ஹவுசிங் காலனியை 1948வது வருடம் ஆரம்பித்தது. அதுதான் பிற்காலத்தில் காந்தி நகராக மாறியது. இந்த காந்தி நகர்ல இருந்த வீடுகள் எல்லாம் விற்பனை ஆன உடனே அதற்கு பின்புறம் கஸ்தூர்பா நகர் வந்தது. அதிலிருந்து இந்த அடையாறுல வெறும் நகர்கள் தான். இந்த அடையாறுல பெரிய ஒரு பகுதி திருவண்ணாமலை அருணாச்சல சுவாமி கோவிலுக்கு சொந்தம். அந்த இடத்துல இருக்கிறது தான் அருணாச்சலபுரம். சமூக சேவகி முத்துலட்சுமி ரெட்டி ஆரம்பித்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்டும் அவங்களுடைய இல்லமும் இதே இடத்துல இருக்கிறதுனால தான் இங்க முத்துலட்சுமி பூங்கா, முத்துலட்சுமி ரோடு இதெல்லாம் இருக்கிறது. இந்த அடையார் ஒரு காலத்துல ஆலமரத்துக்கு தான் ரொம்ப பிரபலமாக இருந்தது. இப்போ அங்க பல விஷயங்கள் இருக்கு.